லஞ்ச் வந்து வேளாங்கண்ணியில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆமாம் மக்களே, யூ ஹர்ட் இட் ரைட். ஐ திங்க் ரொம்ப ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ரூம். ஓகே, ரொம்பவே அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஐ தாட் கண்டிப்பாக ரூம் அவைலபிளாக இருக்காது, செம கூட்டமாக இருக்கும், நம்ம மேபி ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறதா இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஃபுல் வேளாங்கண்ணி. நியூ இயர் மாதம் நடந்துச்சு. இட் வாஸ் ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நியூ இயர்ல வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலி கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு யோசிப்போம். அவங்கவுங்க ஃபேமிலிஸை விட்டுட்டு அவங்க இங்கே வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு பரிமாறினாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பீயிங் ரியா. நீங்கள் இப்போ தான் முதலாட்டி என்ன பார்த்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, என் பேர் ரியானா. ஸோ நான் வித் மை ஃபேமிலி ரீசென்ட்லி தான் வேளாங்கண்ணி போய் விசிட் பண்ணேன். ஸோ நீங்களும் இன் ஃபியூச்சர் வேளாங்கண்ணி விசிட் பண்ணக்கூடிய ஐடியாவில் இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி பேசணும்னு எல்லாமே சின்ன சின்ன புல்லட் பாயிண்ட்ஸில் எழுதிருக்கேன். ஸோ அது எல்லாமே பற்றி பேசுவோம். எனக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் நோட்டும் பெண்ணுமா தான் இருக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் பேசிக்கலி என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா, எப்படி வேளாங்கண்ணி ரீச் பண்ணணும், ஸ்டேயை பற்றி பேச போகிறோம், எங்கே ஸ்டே பண்ணலாம், அகாமடேஷன் அண்ட் ஸ்டேயை பற்றி பேச போகிறோம். அண்ட் தேர்ட் நம்ம பேச போகிறது என்னென்னா ஃபுட் பற்றி. அண்ட் ஃபோர்த் வந்து என்னென்ன சர்ச்சஸ் இருக்குது. நவ் டாக்கிங் அபவுட் ஹவு டு ரீச் வேளாங்கண்ணி. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் எங்கேருந்து பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில, பட் மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நாகப்பட்டினம்ல தான் வேளாங்கண்ணி இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நாகப்பட்டினம்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர பாருங்க. சரி, பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு ரெகுலராக வேளாங்கண்ணிக்கு ரீச் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ் வந்து அடிக்கடி ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக வேளாங்கண்ணிக்கு போகலாம். இல்லைனா நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு நீங்கள் விசாரிச்சிட்டாலே கரைக்கும். உங்களுக்கு அங்கே அடிக்கடி உங்களுக்கு அங்கே ரெகுலராக பஸ் விட்டுட்டே இருப்பாங்க வேளாங்கண்ணிக்கு. செகண்ட் திங் இஸ் ஸ்டே அண்ட் அகாமடேஷன். நீங்கள் வேளாங்கண்ணிக்குள்ளே நுழையும் போச்சுலேயே நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாலே காணும், அதுக்கு ஆப்போசிட்லேயே ஷ்ரைன் புக்கிங்னு ஒரு பில்டிங் இருக்குது. தட் சைட்லேருந்து நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. அதர்வைஸ் ஒரு பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் ஈஸிலி வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த சைட் ஃபுல்லாகவே நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் புக் பண்ணலாம். ஏசி நான் ஏசி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலியாக ரிலேட்டிவ்ஸ் கூட எப்போ போனாலுமே நாங்கள் ஷ்ரைன் புக்கிங்கில் தான், சர்ச்சோட பில்டிங்கில் தான் நாங்கள் இருப்போம். அண்ட் ஆல்சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் ஒரு ரஷ்ஷான பீக்கான டைம்ஸ் லைக் வேளாங்கண்ணி மாதா ஃபீஸ்ட் டைம் இல்லைன்னா கிறிஸ்மஸ் டைம் இல்லைன்னா ஏதாவது பீக்கான டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ரூமுக்கு ஒன்று வெயிட் பண்ணணும், இல்லைனா ரூம் கிடைக்காமலேயும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் திருநாள் டைம் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப லெஸ் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ரூம். ஓகே, இங்கில் தான் இருந்தோம். 4 நாள் தங்கணும். 4 நாளைக்கு அவங்க வந்து 2500 கேட்டாங்க. 500 வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி. ஓகேவா, ஒரு டெபாசிட், ஒரு சின்ன டெபாசிட் மாதிரி. ஒரு நாளைக்கு 500. தேட்டும் நாங்கள் 4 பேர், நான் எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சி 4 பேர் இருந்தோம். டபுள் பெட் ரூம், கொஞ்சம் பெரிய ரூம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு 1 டேக்கு 500. எனக்கு தெரியல சிங்கிள் ரூமுக்கு எவ்வளோ காஸ்ட், சேம் தான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். பட் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா 2 பெட் இருக்கிற ரூமே உங்களுக்கு பெஸ்ட்டு. இல்லைனா யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் ஆல் ஓவர் வேளாங்கண்ணி. ஓகே, ஸோ நீங்கள் அங்கேயுமே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் திங் இஸ் ஃபுட். இதில் வந்து ஒரு முக்கியமான திங் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை ஃபேமிலியாக குரூப்பாக ஒரு 10, 15, 20 பேர்கிட்ட போகிறீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா சர்ச் அக்காமடேஷனுக்கு சைடில் வந்து பொங்குறதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, அங்கே நீங்கள் ஃபேமிலியாக போய் பொங்கிக்கலாம். நியூக்ளியர் ஃபேமிலியில் 4-5 பேர் தான் போகிறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வெளியே சாப்பிட்லாம். வேளாங்கண்ணி மெயின் மாதா சர்ச் இருக்கலாம், அதுக்கு இந்த சைடே சர்ச் கேன்டீன் இருக்குது. ரொம்பவே அஃபோர்டபுளாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓரளவுக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு சாப்பாடு, ரொம்ப குறை சொல்கிற மாதிரி. ஃபுட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே உங்களோட டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் உங்கள் செலவில் பார்த்துக்கணும். லஞ்ச் வந்து வேளாங்கண்ணியில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆமாம் மக்களே, யூ ஹர்ட் இட் ரைட். பைசா கொடுத்து சாப்பிட்ற இடத்துல கூட இவ்வளோ டேஸ்டியாக அங்கே நான் எங்கேயுமே டேஸ்டியாக சாப்பிட்டதில்லை. அவ்வளோ டேஸ்டியான ஃபுட். 2 ஹால் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்று வந்து வெயிட்டிங் ஹால், இன்னொன்றில் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. 30 பேர் சாப்பிட்டு முடிச்சு அவங்க போன பிறகு வெயிட்டிங் ஹால்லேருந்து 30-40 பேரை கூட்டிகிட்டு வந்து அடுத்து உட்கார வச்சு அவங்கள சாப்பாடு பரிமாறுவாங்க. 12 o'clock ஷார்ப் 12 o'clock ஸ்டார்ட் ஆகும். இது அப்படியே ரொட்டேஷன்லேயே நடந்துட்டுருக்கும். வந்து அன்னை தரும் அஞ்சாட மதர்ஸ் மேரி டெய்லி ஃபுட் விசிட் பண்ண ஒரு நாள் வெளியே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2வது நாள் நாங்கள் ரேண்டமாக பார்த்தோம். இவர் லைக் ஓ இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி சும்மா தான் போனோம். பட் அங்கே ஆக்சுவலி அசனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே 4 நாளில் நாங்கள் 2 நாள் அசனம் சாப்பாடு சாப்பிட்டோம். இருந்துச்சு, வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா அக்கா அண்ட் ஆன்டிஸ் எல்லாருமே ரொம்ப 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 ஸ்வீட். சொந்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி ஒரு கேரிங்காக அள்ளி கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்க அடிக்கடி மென்ஷன் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், பட் நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். ஏன்னா அது அசன சாப்பாடு, பிளஸ்ட் சாப்பாடு. ஓகே,
that too from வேளாங்கண்ணி. யாரும் மிஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் டேங்க் பக்கத்துல தான் இருக்கு. லைக் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மண்ணில் முட்டங்கால் போட்டு போயிட்டு இருப்பாங்களே, அந்த அந்த வழியிலேயே சைட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க பார்த்தாலே அங்க மதர் மேரிஸ் டெய்லி ஃபுட்னு எழுதியிருக்கும். நாங்கள் 2 நாள் போய் சாப்பிட்டோம். 2 நாளுமே வேற வேற கூட்டு வச்சுருந்தோம். தட் டூ நாங்கள் சாப்பிட்டது நியூ இயர்ல. அண்ட் நியூ இயர்ல வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலி கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு யோசிப்போம். பட் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப், எல்லா அக்கா, எல்லா ஆன்டிஸுமே அவங்கவுங்க ஃபேமிலிஸை விட்டுட்டு அவங்க இங்கே வந்து எல்லாத்துக்குமே சாப்பாடு பரிமாறினாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமோட மெயின் மோட்டிவ் என்னன்னா விசிட்டர்ஸ்க்கு சாப்பாடு போடணும். அதுதான் மெயின் மோட்டிவ். ஓகே, ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் தெரியலன்னா அங்கே நீங்கள் கேட்டு பார்த்தாலுமே ஈஸியாக அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா கார்ட்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுங்க. நவ் த தேர்ட் பார்ட் இஸ் சர்ச். ஓகே, ஸோ என்னென்ன சர்ச் இருக்குன்னா த ஃபர்ஸ்ட் சர்ச் என்னன்னா பெசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த். ஸோ நம்மளோட மெயின் சர்ச்சே அதுதான். அண்ட் செகண்ட் சர்ச் என்ன இருக்குன்னா மார்னிங் ஸ்டார் சர்ச். அங்கே தான் நியூ இயர் மாஸ் நடந்துச்சு. இட் வாஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நியூ இயர் மாஸ். அண்ட் ஓல்டு வேளாங்கண்ணி சர்ச், ஆர் லேடிஸ் டேங்க் இருக்கு. அடுத்து ஜீசஸ் ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க. பெரிய ஏசப்பாவோட ஒரு பெரிய சிற்பம் இருக்கும். நாங்கள் போனது வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்னால ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ஃபுல் வேளாங்கண்ணியுமே. இன்னும் ஸோ மச் ஆஃப் கலர்ஸ். ஸோ நார்மல் டேஸ் போனால் கூட இவ்வளோ நல்லா இருக்காது. அவங்க அவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. சர்ச்சஸ் ஃபுல்லாகவே நிறைய டெக்கரேட் பண்ணி லைட்ஸ், கலர்ஸ் ஃபுல்லாகவே ஆசமாக இருந்துச்சு. வந்து நீங்கள் மற்ற என்னென்ன விஷயம் பண்ணலாம் வேளாங்கண்ணி இல்லைன்னா, பீச் இருக்கும். ஆப்வியஸ்லி யூ கேன் ஹேவ் லாட் ஆஃப் ஃபன் இன் பீச். ஓகே, சர்ச்சுக்குள்ளே ஒரு ஷாப்பே இருக்குங்க. ஸோ அங்கே அந்த பைபிள்ஸ் இருக்குது, ஸ்டாச்சூஸ் இருக்குது, ரோஸ்ரி இருக்குது, வேளாங்கண்ணி மாதா ஸ்டாச்சு, நிறைய ஸ்டாச்சு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் நல்லா விசிட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஈவன் நாங்கள் கர்டன்ஸ் பார்த்தோம் வித் ஜீசஸோட பிரிண்ட்டோட. ஓகே, அண்ட் ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 500 சம்திங் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஹோலி ஃபேமிலி ஃபோட்டோ இருந்துச்சு. இட் வாஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அமைதியாக, மனசுக்கே அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு புது வீடு கட்டினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கர்டன்ஸ் வாங்கி போடுறது வெரி 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 யூனிக் ஐடியா. ஹோலி ஃபேமிலிக்குள்ளது இருந்துச்சு, கிறிஸ்மஸ் ரிலேட்டட் தீமுக்குள்ளது இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி ஃபன் ஸ்டோர். ஓகே, ஸோ நீங்கள் அதையுமே போய் விசிட் பண்ணலாம். மெயின் சர்ச்லேருந்து ரைட் சைடில் இருக்குது அந்த ஸ்டோர், அந்த ஃபுல் ஸ்டோர். அண்ட் மெயின் சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் சர்ச் கேன்டீன் இருக்குது. போனதே 4 நாள். அதில் ஒரு நாள் நாங்கள் புண்ணிய மாதா கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 10-15 நாள் போகிறீங்கன்னா நீங்களும் இந்த பிளானை கன்சிடர் பண்ணலாம். புண்ணிய மாதா கோயில் ஒரு ப்ராப்பர் ஹோலி டூர் மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் தெரியாதவங்களுக்கும் தெரியட்டும். ஸோ that's it for the video guys. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் that's it for the video. Bye bye. Have a good day.